அப்ப உலகத்தில் எல்லா மதத்தவர்களும் எல்லா சமுதாயத்தவர்களும் எல்லா நாட்டவர்களுமே இஸ்லாத்தை ஒரு இலக்கு வைத்து குறி வைத்து எப்படியாவது இந்த இஸ்லாத்தை ஒழித்துவிட வேண்டும், இஸ்லாம் மார்க்கம் பரவுவதை தடுத்துவிட வேண்டும், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறைத்துவிட வேண்டும், இனிமேல் ஒருவன் இஸ்லாத்தில் சேர்வதற்கு அச்சப்பட வேண்டும் என்பதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். ஒரு இந்தியாவில் மட்டும் செய்தால் இதை இங்கே உள்ளவர்களுடைய சதிவேலை என்று எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் உள்ள எல்லாரும் பேசி வைத்தது போல நடக்கிறது. எந்த மதத்தவர்கள் ஆட்சி நடத்தால், பௌத்தர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதத்தவருடைய ஆட்சி எங்கே நடந்தாலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு களம் இறங்குகிறார்கள். எல்லா ஊடகங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவருடைய ஊடகங்களும் மதச்சார்பு அற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, அவங்க நடத்துகிற ஊடகங்களும் கூட இஸ்லாத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ண வேண்டும், முஸ்லிம்களை கொச்சைப்படுத்த வேண்டும், முஸ்லிம்கள் அஞ்சி வாழ வேண்டும், இஸ்லாத்திற்கு போவதற்கு ஒருத்தன் பயப்பட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இப்படி இஸ்லாத்தை ஒழிக்கவும் இஸ்லாமியர்களை கருவறுக்கவும் இவர்கள் இவ்வளவு திட்டம் போட்டு கூட இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவு வளர்கிறது? 2050ஆம் ஆண்டில் உலகத்திலே பெரிய அதிகமான மக்கள் தொகை கொண்ட முதல் மதமாக இஸ்லாம் திகழும் என்று இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்கிறது. அப்ப இவங்களுடைய ஊடகத்தில் செய்கிற அவதூறுகள் எடுபடவில்லை. முஸ்லீம்களை அச்சுறுத்த நினைக்கிறார்கள், அழிக்க நினைக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்களை கொள்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள். அப்ப ஒரு 10 பேர் அழித்தார்களே, ஆனால் 100 பேர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அப்ப எந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு திட்டம் போடுகிறார்களோ அந்த மார்க்கம் தானாகவே வளர்கிறது. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே நாகரிகத்தின் உச்சிக்கு சென்று விட்டதாக மார்தட்டக்கூடிய நாடுகள் என்ன நடக்கிறது? அங்க எல்லாம் சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசல் ஆகிறது. சர்ச்சுகள் தனியாருடைய கையில் சொந்தமாக இருக்கு. அங்க எல்லாம் பாதிரியாருக்கு சொந்தம், அது ப்ராப்பர்ட்டி. அவங்க சர்ச்சை வித்துறாங்க பள்ளிவாசலுக்கு. முஸ்லிம்கள் வாங்கி ஆல்டர் பண்ணி அதை பள்ளிவாசலாக மாற்றக்கூடிய காட்சியெல்லாம் அமெரிக்காவில் பார்க்கிறோம், பிரான்ஸ்ல பார்க்கிறோம், இங்கிலாந்துல பார்க்கிறோம். உலக நாடுகளில் எல்லாம் இப்படி சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசலாக மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த முஸ்லிம்களை அழிப்பதற்காக அமெரிக்கா கருவறுத்துக் கொண்டிருக்கிறதோ அங்கு உள்ள நிலைமை என்ன? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சதவீதம் வளர்ச்சியை பார்த்து இனி முஸ்லிம்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம இந்த நாட்டில் ஆள முடியாது என்று கருதி ஒபாமா இஃப்தார் விருந்து வைக்கிறார். சரித்திரத்தில் முதன்முறையாக, அமெரிக்காவுடைய சரித்திரத்திலே முதன்முறையாக நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை ஒரு அமெரிக்க அதிபர் செய்கிறார். எதற்கு செய்கிறார்? நீ அச்சுறுத்த நினைக்கிறாய், உன்னை இஸ்லாத்தின் வளர்ச்சி உன்னை அச்சுறுத்துகிறது. நீ மிரட்ட நினைக்கிறாய், அடக்க நினைக்கிறாய், அங்கே முஸ்லிம்கள் தாறுமாறாக வளர்வது, எங்கே நம்முடைய ஆட்சி போய்விடுமோ என்று பயந்து முஸ்லிம்களையும் நம்ம கவர் பண்ண வேண்டும் என்பதற்காக இஃப்தார் விருந்து அமெரிக்க அதிபர் கொடுக்கும் அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆண்டு பெருநாள் தினத்திலே சரித்திரத்திலே முதல் முறையாக அமெரிக்காவுடைய பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. பெருநாளைக்காக வேண்டி. கிறிஸ்துவ பண்டிகையை தவிர எதற்கு விடுமுறை விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்காக விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? நீங்க 5 பேரா இருந்தீங்க, விடுமுறை விடல. 10 பேரா நீங்க விடல, 1000 நீங்க விடல, லட்சமா நீங்க விடல. அவர்களுக்கு நெருக்கமாக போட்டி போட்டுக் கொண்டு வளர்ந்து வரும் பொழுது இந்த மக்களை இனி புறந்தள்ள முடியாது, புறக்கணிக்க முடியாது. நாம் என்னதான் அவதூறு பரப்பினாலும் அவதூறு பரப்பிய மண்ணிலிருந்து இஸ்லாம் என்ன செய்து புத்துயிர் பெறுகிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் நம்ம முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உலகமெல்லாம் ஒரு மாதிரியாக இஸ்லாத்தை பார்த்தார்கள். அப்ப அமெரிக்கா எப்படி பார்த்திருப்பான்? சம்பந்தப்பட்ட அந்த நாட்டில் உள்ளவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள்? அது முஸ்லிம் பெயர் தாங்கிகள் செய்ததாக சொல்லி அதற்கு யுத்தம் தொடுத்து ஒரு நாட்டையே நிர்மூலமாக்கினார்கள். இப்படி நடந்தால், வேறு ஒரு மதத்திற்கு வேறு ஒரு கொள்கைக்கு இப்படி நடந்தால் அன்னையோடு அந்த மதம் சமாதி ஆயிருக்கும், அன்றையோடு அந்த மதம் அழிந்து போயிருக்கும். என்ன நடக்கிறது? முஸ்லிம்கள் தரப்பில் தவறு செய்தார்கள் என்று பிரச்சாரம் செய்து கூட அமெரிக்க மக்கள் என்ன செய்கிறார்கள்? என்ன இஸ்லாம்டா என்ன, எதனால இது உலகமெல்லாம் பேசுகிறது, எதனால இப்படி எல்லோரும் எதிர்க்கிறார்கள் என்று ஒரு கவன ஈர்ப்புக்கு உள்ளாகி திருக்குரானை வாசித்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அப்ப அமெரிக்காவில் இந்த நடந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது.
அத்தனை முஸ்லிம் பயந்து ஓடி இருக்க வேண்டும். ஒருவன் கூட இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நாமெல்லாம் போடுகிற ஒரு கணக்கு வேற ஒன்றாக இருக்கிறது. படைத்த இறைவன் வேற கணக்கு போடுகிறான். எங்கெல்லாம் எதிர்க்கிறீர்களோ அங்கெல்லாம் வளர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட அவங்கள மக்காவிலிருந்து விரட்டினாங்க. விரட்டினா என்ன ஆயிருக்கணும்? சொந்த ஊருக்கு விரட்டினாங்கல்ல, அதோட மக்காவில் யாரும் இல்லாமல் போயிருக்கணும். அவங்க விரட்டப்பட்ட பிறகுதான் வளருது. விரட்டப்பட்ட பிறகுதான் மக்காவில் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இவர்கள் எப்போதெல்லாம் எதிர்க்கிறார்களோ, எப்போதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கங்கணம் கட்டுகிறார்களோ, அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வளர்த்துக் கொண்டே இருக்கிறான்.